கட்சிக்காகவே, இன்னும் சொல்ல போனா ரசிகர் மன்றத்துக்காகவே உழைச்சு உழைச்சு ஓடா போய் சொந்த காசை செலவழிச்ச பசங்களுக்கே 5 ரூபா கொடுக்காத ஒரு ஆள் நீ எல்லாம். விஜய்னு ஒரு தற்கூரி முதலமைச்சரானும் கனவோட வருவான். அவன் பணக்காரன், சம்பாரிச்சு வச்சிருக்கான். நீ எல்லாம் உழைக்கிற வீட்டு பிள்ளைங்க. நீ செத்து போனேன்னா உங்க ஆத்தா செத்து போவான், உங்க அப்பே செத்து போவான், குடும்பமே கண்ணீரும் கம்பளையும் ஆயிட்டு. தமிழ்நாட்டை என்னையா நடப்பாங்க? வடக்கெல்லாம் ஃபுல்லா வீடியோ போட்டுட்டு இருக்கான். தமிழ்நாடு எப்படி தெரியுமா, இந்த தொழில்துறையில இது பண்ணிடுச்சு, பெண்கள் இப்படி படிச்சுட்டாங்க, அங்க பாது இப்பெல்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. நீங்க என்னடானா தற்குறிகளா உயிரை பணைய வச்சு ஒரு நடிகன் பின்னாடி பல்ல கட்டிட்டு போயிட்டு இருக்கு. கம்பெனி மன்ற வை, ரசிகர் மன்ற வை, பாலாபிஷேகம் பண்ணி எந்த குட்டிச்சவர் வரையும் செஞ்சுட்டு போ. ஆனா உசுர கொடுத்து செய்யணும்ன்ற அளவுக்கு ஒரு கூந்தலும் இல்லை. வந்து அந்த பிள்ளைங்க பிரச்சனையில இருக்கிறாங்களே, 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு 3 பேரை அனுப்பி விட்டு மன்னிப்பு கேட்டு, இது எதிர்பாராமல் நடந்த விபத்து, நாம இது சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தா நீ தலைவர். வணக்கம் தோழர்களே. கரூரே மயான அமைதியில ஒரு மரண ஓலம் கேட்டுட்டு இருக்கு. 40 பேர் வங்கொலையா செத்து போயிருக்கிறாங்க. 40 குடும்பங்கள் மிகப்பெரிய துயரத்துல ஆழ்த்தப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில டெல்லியோட ரகசிய உடன்படிக்கையும் பேச்சுவார்த்தையும் விஜய் நடத்திட்டு இருக்கிறதா பத்திரிகைகள் வருது. இதெல்லாம் தாண்டி விஜய்க்கு அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய கும்பல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி ஒளிச்சுக்கிட்டாங்க. மிகப்பெரிய சூழல்ல இப்ப தமிழக வெற்றி கழகம் இருக்கு. என்ன நடக்குது நேத்து தான் பார்த்தோம். விடிய விடிய பார்த்துட்டு இன்னைக்கு காலையில தான் நான் போய் ஒரு 9:30-10 மணிக்கு தூங்கினேன். இன்னைக்கு காலைல ஒரு 3 மணி நேரம் தூங்கினேன். கொடுமை என்னன்னா 40 குடும்பங்கள் நாசமா போச்சு. ஒரு சின்ன பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. இந்த பையன் தான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு காலேஜுக்கு போற பையன். ஐடி விங்ல இருக்கான். தாவேக்கால செத்து போனான். அவங்க அம்மா அப்படியே கஷ்டப்பட்டு போய் பாக்குறதெல்லாம் பார்க்கவே முடியலங்க. 29 வயசு இன்னொரு பையன், அவர் இன்ஜினியர், இப்பதான் ஒரு தொழில ஆரம்பிச்சிருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா செத்து போனாங்க. கூலி வேலை பார்த்து அம்மா படிக்க வச்சு இப்பதான் சம்பாரிச்சு தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கான். இவனுக்கு நேத்து பொண்ணு பார்க்க போற நாள் செத்து போனான். குடும்பமே கதறி அழுகுது. டாஸ்மார்க்ல வேலை பார்க்குற ஒருத்தர், அவர் வேலைக்கு போயிட்டாரு. ஒய்ஃபும் குழந்தையும் பொம்பளை பிள்ளை 2 பேரும் சேர்ந்து விஜயை பார்க்க போயிருக்காங்க. 2 பேரும் செத்துட்டாங்க. 2 பேர் மரணம். கதறிட்டு இருக்காரு அவரு. ஒரு குடும்பத்துல 3 பேர் இருக்கிறாங்க. ஒரே பொம்பளை பிள்ளை, புருஷன் பொண்டாட்டி, ஒரு சின்ன குட்டி குடும்பம். இப்ப 2 பேரும் இழந்துட்டு அவர் அப்படியே துடிச்சு போய் கிடக்குறாரு. இன்னொரு ரொம்ப சோகமான சம்பவம் என்னன்னா, ஜனவரியில கல்யாணங்க. ஒரு காதல் ஜோடி, 2 பேருமே தீவிகால உறுப்பினரா இருக்கக்கூடியவங்க. ஜனவரியில கல்யாணம், 2 பேரே இறந்துட்டாங்க. கடைசி அவங்க எடுத்து செல்போன்ல அப்லோட் பண்ண போட்டோலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கே. இந்த தாவேகா கும்பல் இன்ன வரையும் வாயை திறக்கல. இந்த தாவேகா கும்பல் வாயை திறக்காம விஜய் இன்னொரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. அதுலயும் 20 லட்சம் கொடுக்குறேன் செத்தவங்களுக்கு, உயிரோடு இருக்கவங்களுக்கு 2 லட்சம். அதாவது தமிழ்நாடு அரசை விட 1 மடங்கு கூட கொடுக்குறேன். என்ன போட்டியா நடக்குது? உன் கட்சிக்காரன் செத்தப்பயே 5 ரூபா கொடுக்காத ஆளியா நீயே? கட்சிக்காரன் செத்தப்போ கட்சிக்காகவே, இன்னும் சொல்ல போனா ரசிகர் மன்றத்துக்காகவே உழைச்சு உழைச்சு ஓடா போய் சொந்த காசை செலவழிச்ச பசங்களுக்கே 5 ரூபா கொடுக்காத ஒரு ஆள் நீ எல்லாம். ஆனா இப்போ மாட்டிக்கிட்டோம், தப்பிக்கணும் அப்படின்னு 20 லட்சம் அனௌன்ஸ் பண்ணிருக்காப்ல. 20 லட்சம் கொடுக்க எண்ணுகிறேன் அது அறிக்கை. அதுக்கு போட்டு துவைச்சிட்டு இருக்கா என்றது குர்ரா படத்தை அப்படின்னு மக்கள் போட்டு வெளுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நீங்க தமிழ்நாடு அறிவு சார்ந்த இடங்க. இந்த நாட்டுல இருமொழி கொள்கையை இளைஞர்களும் பெரியவங்களும் போராடி பெற்ற உரிமை. இந்த நாட்டுல 69% இடஒதுக்கீடு போராடி பெற்ற உரிமை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாநில சுயாட்சி உரிமையும் போராடி பெற்றது இளைஞர்களும் அதுல பெரிய பங்களிப்பை செய்திருக்காங்க. ஆனா இவன்களை பார்த்தா உண்மையிலே வடக்கன்கள்லாம் காரி புளிச்சுன்னு மூஞ்சில துப்பிடுவானுங்க. நம்ம தொடச்சுக்கிட்டே அலையணும். விஜயோடைய அந்த கேரவன் மாதிரி பெரிய பஸ் வருதுங்க, பிரச்சார பஸ். அந்த பஸ் வரும்போது கூடயே கேன்னு வர்றானுங்க இந்த கும்பல். கேன்னு வர்ற கும்பல் அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கலாம். விஜயோடைய பஸ்ஸுக்குள்ளேயே விட்டான் வண்டிய, 2 வீலரை. ஒரு நூல்ல உசுர் தப்புனா வண்டி சிக்கிச்சு பாருங்க. பாத்தீங்கல்ல,
பதைக்க வைக்கல. ஏங்க, விஜய்னு ஒரு தற்கூரி முதலமைச்சரானும் கனவோட வருவான், அவன் பணக்காரன், சம்பாரிச்சு வச்சிருக்கான். நீ எல்லாம் உழைக்கிற வீட்டு பிள்ளைங்க. நீ செத்து போனேன்னா உங்க ஆத்தா செத்து போவான், உங்க அப்பே செத்து போவான், குடும்பமே கண்ணீரும் கம்பளையும் ஆகி போயிடும். இது இந்த பயலுக்கு தெரிய வேணாம். இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதே பஸ், விஜயோட பஸ்ஸவே தொடர்ந்து அந்த கூட்டம் வருது, புறா தீவிகா கூட்டம். உள்ள வர்றானுங்க, ஒரு வண்டி தவறி விழுகுது, ஒரு 2 வீலர். என்ன பண்ணணும்? தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முன்னேறணும். ஆனா இவனுங்க விழுந்தது மேல விழுகிறானுங்க, மேல விழுந்தவே எந்திரிச்சு ஓடுறோம் அந்த பஸ் பின்னாடியே. என்னங்க இப்படி ஒரு தக்குறிகளா இருக்கானுங்க பாருங்களே. இப்போ இந்த 2 வீடியோவையும் வட இந்தியர்களோ மற்ற மாநிலமோ வெளிநாட்டுக்காரனோ பார்த்தானா புளிச்சுன்னு துப்ப மாட்டான். ஒரு சினிமாக்காரன் பின்னாடி, ஒரு சினிமா நடிகர் பின்னாடி இவ்வளவு கேடு கட்டத்தனமா ஓடி சாகருக்கு துணிறன்னா தமிழ்நாட்டை என்னையா நினைப்பாங்க? வடக்கெல்லாம் ஃபுல்லா வீடியோ போட்டுட்டு இருக்கான். தமிழ்நாடு எப்படி தெரியுமா, இந்த தொழில்துறையில இது பண்ணிருச்சு, பெண்கள் இப்படி படிச்சுட்டாங்க, அங்க பாது இப்பெல்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. நீங்க என்னடானா தற்குறிகளா உயிரை பணைய வச்சு ஒரு நடிகன் பின்னாடி பல்ல கட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப மோசங்க. நடிப்பை ரசிக்கலாம், நடிகர்களுக்கு நற்பணி மன்ற வை, ரசிகர் மன்ற வை, பாலாபிஷேகம் பண்ணி எந்த குட்டிச்சவர் வேலையும் செஞ்சுட்டு போ. ஆனா உசுர கொடுத்து செய்யணும்ன்ற அளவுக்கு ஒரு கூந்தலும் இல்லை. சமூக வலைத்தளத்துல பயங்கரமான ட்ரெண்டிங் ஆகுறது 2 விஷயம். ஒன்னு ஓடுகாலி விஜய், இன்னொன்னு விஜயை காணவில்லை. இந்த 2 தான் ட்ரெண்டிங் ஆயிருக்கு நேத்து முழுக்க. என்னவா? விஜயை காணவில்லை, ஓடுகாலி விஜய். ஏன் ஓடுகாலி விஜய்? உன்னை நம்பி வந்த ஒரு பெருங்கூட்டம், ஆசாசையா ஒரு முறை உன்னை பார்த்தா போதுன்னு நினைச்ச கூட்டம். விஜய் எப்படி இருப்பாரு, சினிமாவில் பாக்குற மாதிரியே இருப்பாரா அப்படின்னு நினைச்ச ஆசையா வந்து ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற சாமானிய உழைக்கிற மக்கள், செத்தவங்க எல்லாருமே உழைக்கிறவங்க, லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? வந்து அந்த பிள்ளைங்க பிரச்சனையில இருக்கிறாங்களே, 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு 3 பேரை அனுப்பி விட்டு மன்னிப்பு கேட்டு, இது எதிர்பாராம நடந்த விபத்து, நாம இது சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தா நீ தலைவன். தலைவனுக்கு அதுதான் அழகு. தப்பிச்சு ஓடுறவன் பேர் தலைவன் கிடையாது, அல்லது தன்னை காப்பாற்றிக்கிறவன் பேர் தலைவன் கிடையாது. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்துல இறங்கி நின்னு வேலை பார்க்கிறவன் தான் தலைவன். எனக்கு என்ன கவலை தெரியுங்களா? ரொம்ப நேத்து அந்த வீடியோ நான் போட்டுட்டேன். விஜய் பேசிட்டு இருப்பாரு, இங்க மயங்கி 2 பேர் கிடப்பானுங்க. அவன் செத்துட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 சின்ன பசங்களாம், சின்ன பசங்கன்னா என்ன, ஒரு 29 30 வயசுக்குள்ள இருக்கும். படுத்துருக்கான், செத்துட்டான், மயக்கம் போட்டு கிடக்குறான். அப்பா அவனை காப்பாத்தி இருந்தா 2 உசுரை காப்பாத்திருக்கலாம். அவங்க பூரா வந்து வேடிக்கை பாக்குறாங்க. விஜய் பேசிட்டே இருக்காரு, இவங்க விசில் அடிச்சு கை தட்டிட்டு இருக்காங்க. கீழே பொணமா கிடக்குறவன் அவனை காப்பாத்தி இருக்க முடியும் இவங்க நினைச்சா. கண்டுக்கவே இல்லைங்க. எனக்கு எது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக, ஒரு கவலையாக திரும்ப திரும்ப நான் ஒரு வீடியோ பார்த்தேன்னா இந்த வீடியோ தான். பாருங்களேன். இந்த வீடியோவை ஒரு 1000 முறையாவது பார்த்திருப்பீங்க. எங்க தமிழ்நாட்டின் இளைஞர்கள் மேல நம்பிக்கை இல்லாம போச்சு. நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை, ஒரு 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கூட ஓடி போய் முதல்ல அந்த மனுஷங்களை காப்பாத்தி தூக்கி ஒரு தண்ணியை கொடுத்து, ஒரு மோரை கொடுத்து, வண்டியை சரி பண்ணி எடுத்து ஓரமா வச்சு கை காலம் உதருங்கப்பா, என்னப்பா அடிபட்டுருச்சாப்பா ஆஸ்பத்திரி. இப்படிதான் இருக்கு தமிழ்நாடு, இப்படிதான் இருந்திருக்கு தமிழ்நாடு. நான் பார்த்து கண்ணுக்கு முன்னாடி கூட வந்தவன் செத்து போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு மேல டாட்டா கட்டிட்டு உட்காந்துருக்கு ஒரு இளைய தலைமுறை. அப்போ ஒரு கூத்தாடி பின்னாடி போய், நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், கலைஞர்கள் அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு கோபம் வருது. பின்னாடி நீ போறது மட்டும் இல்லாம எவ்வளவு கேவலமான ஒரு சங்கித்தனமான வேலையை பார்த்துட்டு காலு கடியில 2 பேரும் உசுறு காப்பாத்தா மயக்கமா கண்ணு முழிக்காம செத்து கிடக்குறான். இத நம்ம பிள்ளைங்க பார்த்துட்டு விஜய கொண்டாடுற ஜோர்ல இருக்கானா எவ்வளவு பெரிய ஆபத்துல தமிழ்நாடு இருக்குன்னு பாருங்க. எந்த அரசியலும் தெரியாத தற்கூரிகளை நம்பி நம்மளுடைய குழந்தைங்க எவ்வளவு கேவலமா தோத்து போறாங்கன்னு பாருங்க. ரொம்ப மோசமான இடங்குது. ஒரு அச்சத்தை கொடுக்குது. இளைய தலைமுறை இப்படி தான் தோன்றியா இருந்தா, இப்படி எந்த அக்கறையும் மற்றவனா இருந்தா என்ன ஆகும்? இதுல விஜய் குரூப் கடந்த 2 நாளா பரப்புன பரப்புரை இருக்கு பாருங்க. அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் நடந்த பரப்புரை இருக்குல்ல, மோசமான சில்லறத்தனமான வேலை. சின்ன இடம் கொடுத்துட்டாங்க, நாங்க இந்த இடத்தவே கேட்கல. ஒரு பரப்புரை பண்ணாங்களா, கடைசியில இவங்க கையெழுத்து போட்டுதான் அந்த இடம் கொடுக்கப்பட்டதா.
அந்த இடம் தான் அனைத்து கட்சியினர்களும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஸ்பாட்டா, இதெல்லாம் இருக்கட்டும். அந்த இடம் ஒன்றும் சும்மா இவ்வளவு சந்து கிடையாது. 80 அடி நீள ரோடு, அகலமே 80 அடி. நம்ம ஊர்ல 20 அடி ரோடு போடுவோம்ல, 40 அடி ரோடுன்னு சொல்லுவோம்ல, அது போல 80 அடி ரோடுங்க. அது சும்மா சைக்கிள் போற ரோடு கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். கரூர்ல இருந்து ஈரோடு போற முக்கியமான சாலை இந்த சாலை. அங்கதான் இவங்க வந்து இது பண்றாங்க. அந்த சாலையிலயும் சைட்ல போறதுக்கான ரோட்டை பூரா வண்டியை வச்சு மறைச்சு விட்டாங்க. இங்க கட்சிக்காரன் பூரா வந்து வண்டியை போட்டு 2 வீலரை போட்டு அந்த பக்கம் மனுஷங்களே போக அடைச்சு விட்டான். இந்த பக்கம் அடைச்சாச்சு, இந்த பக்கம் அடைச்சாச்சு. இப்ப இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? விஜய்னால வந்து பரபரப்பு. விஜய் வர்ற இடத்துக்கெல்லாம் ஒரு 8000-10,000 பேர் கட்சிக்காரன் வந்துகிட்டே இருக்கான். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி நடந்திருக்கு தோழர்கள். புஷி ஆனந்த் தான் இதுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. நாகப்பட்டினம் போன போது அந்த 2 இடத்துக்கு பேசினார்ல, அந்த சமயத்துல பெரிய கூட்டத்தை காட்ட முடியல, ஒரு மாசான கூட்டத்தை காட்ட முடியல. அதனால இந்த மாவட்டத்துக்காரங்க பின்னாடியே வரணும்னு புஷி ஆனந்த் ஆர்டர் கொடுத்திருக்காரு. இந்த பசங்க அங்க நாமக்கல்ல பேசின பிறகு கூடயே வர்றானுங்க. இந்த 7000-8000 பேர் கூடயே வந்ததான் இப்ப இளவு திட்ட வேலையே. இந்த வேலையை பார்த்தது புஷி ஆனந்த். வர்ற கூட்டம் பார்க்க வர்ற கூட்டம் இருக்கட்டும், நீங்க மாஸ் காட்டுறதுக்கா கூடயே வாங்கின 7000 பேரை கூட்டு வந்திருக்காங்க. இவனுங்க உள்ள வந்து நீ தான் விஜய் பின்னாடியே வரையில, ஒரு ஓரமா வெளியவே இல்ல, அவுட்டர்ல விஜய் பேசிட்டு வரட்டும் அப்படி நினைக்காம இவன் தான் உள்ள ஏறிட்டான். உள்ள ரோட்ல நின்னுகிட்டு ஓரளவுக்கு மூச்சு விட்டுக்கிட்டு மக்களால் நின்னுகிட்டு இருந்த இடத்துல இந்த புஷி ஆனந்த் ஏற்பாடு செஞ்ச சொந்த கட்சிக்காரன் ஏறிட்டான். உள்ள ஏறி போய் அப்படியே மூச்சை பிடிச்சுட்டான். அதான் நடந்திருக்கு. அது வரைக்கும் அமைதியா அது வாட்டுக்கு. ஆனா என்ன, ஒரு கட்சிக்கு குறைந்தபட்ச தகுதி வேணாமா? ஒரு கூட்டம் கூட்டுறனா அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல இருக்கணும். முதல் நாள்ல இருந்து என்னென்ன பிரச்சனை வரும், யாராவது மயங்கிட்டாங்கன்னா பக்கத்துல என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு அவங்க கிட்ட ஒரு தகவல் கொடுத்து சொல்லி வச்சிடணும். 2வது, ஒரு பிரச்சனைனா ஆட்களை எடுத்துட்டு போகணும், தூக்கிட்டு போகணும். அந்த தூக்கிட்டு போறதுக்கு ஒரு வழி, ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு ஒரு தனி வழி, சைட்ல கூட சந்துல கூட வந்துட்டு போட்டோம். தூக்கிட்டு போய் இந்த போடுறதுக்கான ஒரு இடம். தண்ணி, குடி தண்ணி, நீ சோறெல்லாம் போட வேணாம், குடிக்க தண்ணி பெரிய பெரிய டேங்கர்ல ஒரு 6 இடம் 7 இடத்துல வச்சிருக்கணும். அந்த இடத்துல அவர் நின்று பேச போற இடத்துல ஒரு பெரிய பெரிய டேங்கர் வாடகை கிடைக்குது. ஒரு டேங்கரே ஒரு 100 லிட்டர் 300-200 லிட்டர் பிடிக்கிற பெரிய பெரிய டேங்கர்லாம் இருக்கு. அந்த இதை கொண்டு வந்து வச்சிடணும். இந்த அப்படி ஒரு டேங்க் வைப்பாங்களே அதை சொல்றேன். அதுல தண்ணியை பிடிச்சி வச்சு ஒரு 10 இடத்துல வச்சு விட்டீங்கன்னா, ஒரு டம்ளர் அங்க கட்டி விட்டீங்கன்னா வர்றவன் தண்ணி பிடிச்சிக்குவான். அவனே பாட்டில் வச்சிருப்பான், அதை வச்சு அதை பிடிச்சிட்டு போய்ப்பான். குடி தண்ணீர் கூட இல்லாம தாங்க பல பேர் டீஹைட்ரேஷன் ஆகி வாங்கி போட்டிருக்காங்க. இதுக்கு இடையில தான் ஐயோ விஜய் மேல செருப்பு எடுத்துட்டாங்க, விஜய் மேல பாட்டில் எரிஞ்சிட்டாங்க, விஜய் அதை செஞ்சதே அங்க வந்த டிவிக்காரங்க. எதுக்கு தெரியுமா? அங்க நின்று இருக்காங்க, தண்ணி வாங்க போக முடியல. இன்னைக்கு ஒன் இண்டியால பேட்டி கொடுத்துருக்காங்க, போய் பாருங்க. தண்ணி குடிக்கணும், தண்ணி இல்ல, நகர்ந்து போக முடியல, கடுமையான கூட்டம், மயக்கம் வருது. அப்ப தண்ணி கேட்டா யார்கிட்ட இல்ல. இப்ப தண்ணி இருக்கிற ஒரே இடம் எனக்கு முன்னாடி நிக்கிற விஜய் மட்டும்தான். அப்ப இந்த பிள்ளைங்க விஜயை கூப்பிட முடியாது. அவரு இவ்வளவு பெரிய கிரௌட்ல ஒரு தனி மனுஷனுடைய குரல் அவர் கேட்காது. கையில இருக்கிற பொருளை வச்சு அடிச்சிருக்காங்க, பாட்டில தூக்கி முதல்ல எரிஞ்சிருக்காங்க. திரும்பிய பாக்கலன்னே செருப்பெல்லாம் தூக்கி எரிஞ்சிருக்காங்க, ஒரு அட்டென்ஷன் கிடைக்கட்டும். அப்படிதான் எரியப்பட்டிருக்கு. எரிஞ்சவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க, தண்ணி இல்ல. அப்புறம் எரிஞ்ச பிறகுதான் அவங்க நாங்க எங்களை திரும்பி பார்க்கும்போது தண்ணி தண்ணி தண்ணின்னு கேட்ட பிறகு பாட்டில தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மயக்கம் போட்டவங்களே தொலைச்சு கூட்டு இம்புட்டு கதை நடந்திருக்கு. ஆனா இவன் என்ன சொல்றான், யாரோ உள்ள வந்துட்டாங்க, யாரோ மக்களை ட்ரிகர் பண்ணிட்டாங்க, யாரும் அண்ணாமலைலாம் ட்ரிகர் பண்ணிட்டாங்களாம், கிளப்பி விட்டாங்க, மக்களை கோவப்படுத்திட்டாங்களாம், அதனால இது நடத்திருக்குமா அப்படின்னு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. தண்ணி இல்லாம பாட்டில வச்சு விஜய் மேல எரிஞ்சு எனக்கு ஒரு பாட்டில போடுறா உயிர் போப்பது அப்படின்னு கேட்டு வாங்கி இருக்கிறாங்க அங்க வந்த ரசிகர்களும் தொண்டைங்களும். புரியுதுங்களா? இன்னொரு வேலை பார்த்திருக்கானுங்க. இப்ப பேசினார் இல்லையா, அந்த இடத்த விட ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி பேசுங்க, கொஞ்சம் போறதுக்கு வழி இருக்கும் அப்படின்னு ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி பேச சொல்லியிருக்காங்க போலீஸ். இங்கதான் ஜெனரேட்டர் எல்லாம் வச்சிருக்காங்க, இங்கதான் வருவேன். உள்ள வந்துட்டான். வந்தவன் அவன் மட்டும் வண்டியை மட்டும் விடாம 6000-7000 பேர் உள்ள வந்துட்டாங்க. 7000-8000 பேருக்கு மேல உள்ள வந்துட்டானுங்க. இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி தான் இந்த 40 பேர் செத்து போனது. இன்னொரு விஷயத்தை நீங்க பேசியிருக்கிறாங்க. உள்ள வந்துட்டார்ல, கூட்டம் கிரௌட் அதிகம், 3 மணில இருந்து காத்துட்டு இருக்கிறாங்க. உள்ள வந்துட்டீங்க, வந்தவே டக்குன்னு மேல ஏறி பேச வேண்டியதானே? இதெல்லாம் பொதுக்கூட்டம் ஆரம்பரம் வந்து பேசிட்டு போறதுக்கு. மக்கள் அங்க ஜனங்கள் கூஞ்சு போய் கிடக்குங்க. உள்ள அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு 10 நிமிஷம் கழிச்சு தான் மேடைக்கே வந்திருக்காரு. 10 நிமிஷம் கழிச்சு மேல அந்த
ரூஃப்க்கு வந்து அங்க நின்று பேசியிருக்காரு 10 நிமிஷம். அது வரவாட்டுக்கு உள்ள உட்காந்துருக்காரு. மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல. மக்கள் இங்க தண்ணியும் இல்லாம வெண்ணியும் இல்லாம டீஹைட்ரேட் ஆகி பயங்கரமா சாவோட போராடிட்டு இருந்திருக்காங்க. இது உள்ள உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. இன்னும் கொடுமை கோபால் இதெல்லாம். இதுக்கு இடையில தான் 4 பேர் மேல துணைத் தலைவர், இணைத்தலைவர் அத்தனை பேர் மேலே போட்டு விட்டாங்கல்ல. புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, அப்புறம் அவங்க கூட அந்த வியூக வகுப்பாளர், அவன் இவன் அத்தனை பேர் மேலேயும் கேஸ் போட்ட உடனே அம்பிட்டு பையனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. அவ்வளவு பேரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி இருக்கிறானுங்க. விஜய் பவன் தனியா வந்து நீலாங்கரை வீட்டுல மல்லாங்க கிடக்குறாராம். அவர் வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு. தமிழ் மாணவர் மன்றம் அப்படின்ற ஒரு அமைப்பு முற்றுகை போராட்டத்தை நடத்தி இருக்காங்க. அப்புறம் காவல்துறை போய் பேசி சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. கரண்ட் போச்சுன்னு ஒரு விஷயத்த நிறைய சொல்லிட்டே இருக்காங்க. கரண்ட் போனோடனே பயங்கரமா வந்து நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் மோதிட்டோம் அப்படி இப்படின்றாங்கல்ல. கரண்ட் போகல. நடந்தது என்ன அப்படின்னா, விஜய் பேசிட்டு இருக்கும் போது அரசாங்க கரண்ட் போகல. அரசாங்க கரண்ட் கொடுத்துருப்பாங்க. ரோட்ல விளக்கெரியோ, கடைகள்ல விளக்கெரியோ, அதெல்லாம் இருக்கு. இந்த ஜெனரேட்டர் ஒண்ணு வச்சுக்கிட்டு இவங்க பஸ்ஸுக்குள்ள மைக்க பிடிச்சி தெரிஞ்சாங்களா, இந்த வயர் கட் ஆயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள போயிட்டாங்க. அப்படி பேரும் ரூம்ல அது ஒரு தட்டி மாதிரி வச்சு, ஒரு ஸ்டீல் தட்டியை வச்சு கட்டி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள உள்ள போய் பரண்டு எடுத்து அந்த வயரை அத்து விட்டாங்க. கரண்ட் போயிடுச்சு. விஜய் பேசும்போது தெரு கரண்ட் இருந்தது. இந்த படத்தை பாருங்க. பாத்தீங்கல்ல, ஸ்ட்ரீட் லைட் கூட வரிசை எரியுதா, விஜய் பேசிட்டு இருக்காரா, இதுதான் சாட்சி. கல்வீச்சு தடியடி, கல்வீச்சு நடக்கவே இல்லை. நான் தான் 11 மணில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கனே. அதுலயும் இந்த ஊடகங்கள் இருக்குல்ல, இந்த 40 பேர் மரணத்துக்கு இந்த ஊடகங்களும் ஒரு காரணம். எங்க லைவ் போட்டு தலைவர் வருகிறார், தலைவர் பல்லு விளக்கி விட்டார், தலைவர் குளிச்சுட்டாரு, தலைவர் ட்ரெஸ்ஸ மாத்திட்டாரு, தலைவர் கிளம்பிட்டாரு. என்னங்க நடக்குதுங்க? உங்க ஹைப்ல தாங்க இவ்வளவு பேர் கூடுறாங்க. நீங்க இதை சாதாரணமா கடந்து போய் அவர் பேசும்போது எடுத்து போட்டிருந்தா இது ஒரு நியூஸ் மட்டும் தான். ஆனா நீங்க ஒரு செயல் திட்டம் வச்சிருக்கீங்க, ஒரு அஜெண்டா வச்சிருக்கீங்க. முதலாளித்துவ ஊடகங்கள் ஒரு அஜெண்டாவை வச்சு ஆளுகிற திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு வேலையை பார்க்க ட்ரை பண்றீங்க. அதுலதான் இந்த மனுஷங்க பூரா மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? இந்த ஊடகம் ஹைப்பேத்தி இத்தனை பேரை கூட்டு வந்து விட்டு காலி பண்ணி விட்டுருக்கு. ஊடகங்கள் பொறுப்பேற்கணும். மரணத்துக்கு கல்வீச்சுன்னு ஒண்ணு நடக்கவே இல்லை. அங்க லைவ் போட்ட எந்த ஊடகத்துக்காரனாவது அப்படி ஒண்ணு நடக்கலன்னு உண்மையை சொன்னா, கல்வீச்சு நடந்தது குற்றம் சாட்டப்படுகிறது. முட்டுன அறத்தோட மனசாட்சியோட இருக்கிற. இதுல முக்கியமாக விஜய் டெல்லியோடு சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டுவதாக ஒரு தகவல் ஊடகத்தின் வழியாக கசந்திருக்கு. சில தோழர்கள் சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப ஒரு 5-6 கண்டென்ட் கையில வச்சிருக்காங்கல்ல, லைட் அமர்ந்துருச்சு, கரண்ட் அமர்ந்துருச்சு, போலீஸ்காரங்க பத்தல. இந்த போலீஸ்காரங்க பத்தலன்னு சொன்ன பிறகுதான் எனக்கு ஞாபகம் வருது, போலீஸ்காரங்க இல்ல, நான் போலீஸ்காரங்களை பார்க்கவே இல்ல, போலீஸ்காரங்க எங்களை காப்பாத்தல, காவல்துறை ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு ஒரு கண்டென்ட் சொல்லிட்டே இருக்கான்ல. ஆனா இவங்க ஒதுக்குன காவல்துறை எப்படி அவங்களை அடக்கி ஒடுக்கி ஒன்னா உட்கார வச்சிருந்துச்சு. விஜய் வந்த பிறகு எப்படி அவன் அத்து விட்ட காலம் மாதிரி ஓடுனான்னு வீடியோ இருக்கு, பாருங்களேன். பாத்தீங்கல்ல, முதல்ல அப்படியே கிரவுண்ட் நீட்டா இருக்கு, ரோடு அப்படியே கிளீனா இருக்கு. மக்கள் அங்க நிக்க வச்சு அவங்க முன்னாடி போலீஸ்காரங்க நின்னுட்டு ஓடாத மாதிரி அந்த பக்கம் வந்தாலும் பார்த்துட்டு டாடா காமிச்சு போற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாங்க. திடீர்னு அந்த மாப்பு, அந்த கும்பல், அந்த ஆட்டு மந்த அப்படியே கலைஞ்சு ஓடுதுங்க உள்ள. ஏங்க உள்ள ஏற்கனவே ஒரு கூட்டம் இருக்கு, இவன் போய் மேல ஏறிட்டாங்க. நிக்க இடம் இல்ல, பூரா மயக்கம் போட்டாங்க. ஏற்கனவே 3 மணில இருந்து நிக்கிறாங்க. எதுக்காக அண்ணாமலை சிபிஐ கேட்கிறாரு நினைக்கிறீங்க? சிபிஐ கேட்க சொன்னது டெல்லி. ஏன்னா சிபிஐ டெல்லி கையில தான் இருக்கு, ஒன்றிய அரசு மோடி கையில இருக்கு. நீ சிபிஐ கேளு, நான் பேசுற மாதிரி பேசி சரி பண்ணிடுறேன் அப்படின்னு அண்ணாமலை வச்சு சிபிஐ கேட்க சொல்லியிருக்காங்க. இவங்கள என்ன சொல்றாங்கன்னா, நீ அமைதியா இருந்துக்கோ, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, மறைமுகமா இரு. இன்னும் சொன்னா வீடியோவே போட்டாங்க, நேரா வந்து சேர்ந்துரு, இல்லாட்டினா நீங்க தமிழ்நாட்டில் பச்சை அரசியல் பண்ணிக்க முடியாது, நேரடியாவே கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல உள்ளடி வேற என்ன நடந்துக்கலாம், தடி அடிச்சாங்க, போலீஸ் வந்து ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்கல, கரண்ட்டை கட் பண்ணி விட்டானுங்க, இப்படி பல குற்றச்சாட்டுகள் இங்க வைக்கிறானுங்கல்ல. அந்த குற்றச்சாட்டுகளை பூரா கையில வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நீங்க என்ன பண்ணணும், நிவாரண தொகை அறிவிங்க. அதனாலதான் தமிழ்நாடு அரசை விட 10 லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன். சிபிஐ வேணும் அப்படின்னு உங்க ஆளுகளை வச்சு வழக்கு போடுங்க.
சொன்னதே RSS பாஜகவும். இன்னைக்கு தான் உண்மை குட்டு வெளியே வந்திருக்கு. அவ புஷி ஆனந்த் கூட்டம் கூட்டுறதுக்காக ஒரு 7000 8000 பேரை பர்மனண்டா செட்டப் பண்ணி பின்னாடியே கூட்டு வந்து கொலையை பண்ணி விட்டு போயிட்டாரு. மாட்டிக்கிட்ட பிறகு இந்த கும்பல் டெல்லியோட டையப் வச்சுக்கிட்டு டெல்லி போடுற அசைன்மெண்ட்டுக்கு ஆட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனாலதான் அண்ணாமலையும் சிபிஐ கேட்கிறாரு. நிர்மல் குமார் என்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பீஸும் போய் அது RSSல இருந்து பிஜேபியில இருந்து இப்ப வெற்றி கழகத்து வந்திருக்கு. இந்த தொடர்புகளை எல்லாம் பயன்படுத்தி இவங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. இப்ப உங்களுக்கு புரியுதா? இந்த புள்ளிகள்லாம் சேர்த்து பாருங்க. திட்டமிட்ட பக்காவான ஒரு வேலையை அரங்கேற்றி இருக்கிறார்கள். நீங்க என்டிஏல வந்து சேர்ந்துகிட்டீங்கன்னா டெல்லி உங்களை காப்பாற்றும் வெளிப்படையாகவே அறிவிக்குது பாஜக. இந்த அளவுக்கு விஜயை மிரட்டி கைக்குள்ள வைக்க நினைக்கிறாங்க. விஜயினுடைய தற்குறித்தனம், விஜய் ரசிகர்களுடைய தற்குறித்தனம் இன்னும் பெரிய ஆபத்தை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்த முடியும். இதை ஒரு முடிவு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு தோழர்களே.